வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு பர்த்டே வீடியோ வந்து காலாண்டர் எஃபெக்ட்டோட எப்படி மேக் பண்ணுறத பற்றி பார்ப்போம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு எல்லோரும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்ஷாட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுங்கள். வீடியோன்ற கேட்டகரி செலக்ட் பண்ணி நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். மேலே பிளாங்க்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. கீழே கேன்வாஷ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். 9:16 ரேஷியோ கொடுத்துட்டு டிக் ஐக்கான கொடுத்துருங்க. கீழே டியூரேஷன் நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அத்தனை செகண்டுக்கு ட்ராக் பண்ணிக்கோங்க. அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பேக்ரவுண்டுன்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு ஒயிட் கலரை செலக்ட் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. கீழே உங்களுக்கு பிப்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கான எல்லா மெட்டீரியல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ க்ரீன் ஸ்க்ரீன் இமேஜ் கொடுத்துருப்பேன், அது அங்கே ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்து ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக செட் ஆகிடும். அதோடைய டியூரேஷனும் வீடியோவோட எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கட் அவுட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் குரோமோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதை க்ரீன் மேலே டச் பண்ணிங்க அப்படின்னா க்ரீன் வந்து ரிமூவ் ஆகிடும். கீழே உங்களுக்கு 2 செட்டிங் இருக்கும். ஃபஸ்ட்டில் வந்துட்டு 50 வந்து கொடுத்துக்கோங்க, செகண்ட் வந்துட்டு ஒரு 20 வந்து கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ கீழே ஃபில்டர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு ஸ்டேச்சுரேஷனை மட்டும் ஃபுல்லாக மைனஸ் கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. பிப்புன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த ஃபோட்டோவை எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ, யாருக்கு பர்த்டே மேக் பண்ணலான்னு இருக்கீங்களோ அவங்களோட ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒன் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு அந்த ஃபோட்டோவை இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. இப்போ கரெக்டாக அந்த ஃப்ரேம் அளவுக்கு ஜூம் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ அந்த ஃபோட்டோவோட டியூரேஷனும் வீடியோவோட எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிட்டு ஃபில்டர் ஆப்ஷனுக்கு போய்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு ஸ்டேச்சுரேஷன், கான்ட்ராஸ்ட்டு, பிரைட்னஸ் இதெல்லாம் உங்கள் ஃபோட்டோஸ்க்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ஃபோட்டோவை நீங்கள் கரெக்டாக டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த க்ரீன் ஸ்க்ரீன் மேலே ஒரு டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஃபோட்டோ வந்து ஃப்ரண்ட்டில் வந்துடும். இல்லை உங்களோட ஃபோட்டோ கொஞ்சம் தள்ளி இந்த மாதிரி செட் பண்ணணும் ஃப்ரேமில் அந்த மாதிரி அப்படின்னா ஜூம் பண்ணுறதா இருந்தாலும் ஜூம் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபோட்டோவை ஒரு வாட்டி டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு க்ரீன் ஸ்க்ரீன் மேலே ஒன்று டச் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அந்த ஃபோட்டோ வந்து பேக்ரவுண்டில் இந்த மாதிரி உங்களுக்கு போயிடும். இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. பிப்புன்ற ஆப்ஷனை மறுபடியும் செலக்ட் பண்ணுங்கள். இப்போயும் மறுபடியும் ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணணும். ஸோ எகைன் நீங்கள் எந்த ஃபோட்டோவை எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ ஒன் ஃபோட்டோவை அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கிராப் ஆப்ஷன் வரும், அதை செலக்ட் பண்ணுங்கள். அதில் 1:1 ரேஷியோ கொடுத்துட்டு கரெக்டாக உங்களோட ஃபோட்டோ எந்த அளவுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை கிராப் பண்ணிட்டு டிக் ஐக்கான கொடுத்துருங்க. கீழே மாஸ்க் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு அதில் சர்க்கிள் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அதில் பார்டர் செட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு கீழே இருக்கும், அதை வந்துட்டு ஒரு 5 or 6 கொடுத்துட்டு டிக் ஐக்கான கொடுத்துருங்க. அந்த இமேஜோட சைஸை கம்மி பண்ணி இந்த மாதிரி சைடில் வந்து செட் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி சைடாக வந்து செட் பண்ணிக்கோங்க. வேணும் அப்படின்னா அதோட சைஸ் வந்து கம்மி பண்ணுறதா இருந்தாலையும் கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ கம்மி பண்ணி இந்த மாதிரி சைடாக செட் பண்ணிட்டு அதோடைய டியூரேஷனை எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். காப்பின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த இமேஜ் அப்படியே காப்பி பண்ணி அதை வந்துட்டு அதுக்கு கீழே இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. அதோட சைஸையும் கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள். நான் எப்படி கம்மி பண்ணியிருக்கிறனோ அந்த மாதிரி கம்மி பண்ணிவிட்டு கீழே ரீப்ளஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஒன் இமேஜ் அந்த இடத்துக்கு ஆட் பண்ணோம். ஏதோ ஒரு ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு கீழே மறுபடியும் அதே மாதிரி கிராப்பிங் ஆப்ஷனுக்கு போங்க. 1:1 ரேஷியோ கொடுத்துட்டு கரெக்டாக ஃபேஸ் கவர் ஆகிற மாதிரி கிராப் பண்ணிவிட்டு டிக்கே ஆப்ஷனை கொடுத்துட்டிங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோ உங்களுக்கு அந்த இடத்துல வந்து செட் ஆகிடும். அந்த 2 ஃபோட்டோ வந்து நீங்கள் ஆட் பண்ணுறதா இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம், வேணான்னா விட்டுறலாம், அது யுவர் சாய்ஸ் தான். ஸோ இப்போ மறுபடியும் வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த வீடியோவை சேவ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு லேயர்ஸில் நம்மளால் 4 லேயர் மட்டும் தான் ஆட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம 1 by 1 காலண்டர் இமேஜஸ்லாம் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்றத பார்த்துடலாம். வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க யாராவது லைக் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், அப்போ தான் நமக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும். இப்போ இந்த வீடியோவை சேவ் பண்ண வாட்டி ஹோம் ஆப்ஷனுக்கு வந்துடுங்க. வீடியோன்ற கேட்டகரி செலக்ட் பண்ணி நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணி இப்போ நம்ம கடைசி எடிட் பண்ண அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே பிப்புன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு காலாண்டர் இமேஜ் வந்து செப்டம்பர் மந்த்தோட கொடுத்துருப்பேன், அதை செலக்ட் பண்ணுங்கள். கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா கிராப் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் கீழே வாட்டர் மார்க் இருக்கும், அதை மட்டும் கிராப் பண்ணிவிட்டு டிக் ஐக்கான கொடுத்துட்டு பேக்கில் வந்துட்டு பிளண்ட் ஆப்ஷனில் மல்டிபிள் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு டிக் ஐக்கான கொடுத்துட்டு இப்போ அந்த இமேஜை அந்த மாதிரி மேலே செட் பண்ணுங்கள். இப்போ நான் எப்படி செட் பண்ணியிருக்கிறேனோ கார்னரில், ஸோ அந்த மாதிரி மேலே செட் பண்ணிவிட்டு அதோடைய டியூரேஷன் வீடியோவோட எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. எகைன் வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு பிப் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். ஹார்ட் இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன், அதையும் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே கிராப்ன்ற ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு நம்மளோட நேம் இருக்கும், அதை மட்டும் கிராப் பண்ணிவிட்டு டிக் ஐக்கான் கொடுத்துருங்க. இப்போ அதோட சைஸை கம்மி பண்ணிக்கோங்க. நீங்கள் யாருக்கு பர்த்டே மேக் பண்ண போகிறீங்களோ அவங்களுக்கு இந்த மந்தில் எந்த டேட்டோ அந்த டேட்டு மேலே இதை வந்து நம்ம செட் பண்ணோம். நான் எக்ஸாம்பிளுக்கு இன்றைக்கி டேட் 8ன்றனால நான் 8 வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், பிளண்ட் ஆப்ஷன் வரும், அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷன் அப்படி இல்லைனா மல்டிபிள் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு அதோடைய டியூரேஷனும் வீடியோவோட எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு பிப் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வீடியோ கேட்டகரியை கிளிக் பண்ணுங்கள். ஹார்ட் எஃபெக்ட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன், ஸோ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க.
ஸோ அந்த வீடியோ செலக்ட் பண்ணி அதை ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணுங்கள். கீழே வால்யூம் ஆப்ஷனில் ஃபுல் வால்யூமை மைனஸ் பண்ணிவிட்டு அப்படியே பேக்கில் வந்து பிளெண்ட் ஆப்ஷன் இருக்கும், அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துட்டு டிக் ஐகானை கொடுத்துருங்க. இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு டெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம பர்த்டேவுக்கு தான் மேக் பண்ண போகிறனால ஃபஸ்ட்டு வந்து ஹாப்பி பர்த்டேன்னு வந்து டைப் பண்ணிக்கிறேன். ஸோ டைப் பண்ணிவிட்டு கீழே அந்த டெக்ஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். பக்க கலர் ஆப்ஷன் இருக்கும். ஸோ கலரில் வந்துட்டு மோஸ்ட்லி இது உங்களுக்கு என்ன கலர் நீங்கள் கொடுக்கலான்னு நினைக்கிறீங்களோ அதை கொடுத்துக்கோங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு பிளாக் கலர் கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி பார்டர் இருக்கும், ஷேடோன்னு இருக்கும். ஸோ ஷேடோலாம் எந்த அளவுக்கு வேணுமோ அதை கொடுத்துக்கோங்க. பக்க டபுள்யூ ஆப்ஷன் போட்டு இருக்கும். போல்டான ஏதோ ஒரு ஃபாண்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு போல்டானது செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஜாயிங் லெட்டரில் இருக்கிற மாதிரி இங்கே ஸ்டோர் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஃபாண்ட்ஸை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு அதோட சைஸை கம்மி பண்ணிவிட்டு அதை இந்த மாதிரி மேலே செட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் எப்படி செட் பண்ணியிருக்கணும் அந்த மாதிரி செட் பண்ணிட்டு அதோடைய டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. ஸோ ஹாப்பி பர்த்டேன்றது வேணும் அப்படின்னா லைட்டாக ஜூம் பண்ணிக்கலாம், அது யுவர் சாய்ஸ் தான். ஸோ மறுபடியும் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு டெக்ஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு யாருக்கு பர்த்டே மேக் பண்ண போகிறீங்களோ அவங்களோட நேமை வந்து டைப் பண்ணிக்கோங்க. டபுள்யூ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் ஏதாவது ஒரு ஜாயிங் லெட்டராக இப்போ செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கலர் இருக்கும். ஸோ கலர்லேயும் வந்துட்டு வேறு கலரை கொடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கொடுத்த கலரே மறுபடியும் பிளாக்கே கொடுக்க வேணாம். ஸோ வேறு கலர் கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு அதோட சைஸை கம்மி பண்ணிடுங்க. கம்மி பண்ணிவிட்டு கரெக்டாக அதை வந்துட்டு அதுக்கு நேமுக்கிட்ட ஹாப்பி பர்த்டேன்னு ஆட் பண்ணியிருப்போம், அது மேலே இந்த மாதிரி லைட்டாக டச் ஆகிற மாதிரி செட் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதோடைய டியூரேஷனும் வீடியோட எண்டிங் வரையே ட்ராக் பண்ணுங்கள். எகைன் டெக்ஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு 3 or 4 எமோஜிஸை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ எமோஜி ஆட் பண்ணிட்டு அதோட சைஸையும் கம்மி பண்ணிக்கிறேன். கம்மி பண்ணிவிட்டு அதை இந்த மாதிரி கீழே வந்து செட் பண்ணிக்கிறேன். ஸோ அது கீழே வேணும் அப்படின்னா இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. அதோடைய டியூரேஷனும் வீடியோவோட எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்மோஸ்ட் வீடியோவை பக்காவாக மேக் பண்ணிட்டோம். இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு கீழே ஆடியோன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஓனாக உங்களுக்கு என்ன மியூசிக்ஸ் வேணுமோ நீங்கள் அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாமே கம்ப்ளீட்டாக மேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா வீடியோவை ப்ளே பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக வந்து ஷோ ஆகும். ஸோ நான் சொன்ன ஸ்டெப்பை கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா நீங்களும் இந்த மாதிரி பக்காவான ஒரு பர்த்டே வீடியோவை மேக் பண்ணிடலாம். ஸோ யாரெல்லாம் கரெக்டாக எடிட் பண்ணீங்களோ அவங்களாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு கரெக்டாக எடிட் பண்ண தெரியல அப்படின்னா ஒன்ஸ் ரிவைண்ட் பண்ணி பார்த்து கூட நீங்கள் எடிட் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.